டெய்லி ஸ்டடி பிளான் ஃபார் 12th கெமிஸ்ட்ரி டே 29. இப்போ நம்ம 29th டேல இருக்கும். ஓகேவா? இப்போ எவ்வளோ நாள் போயிடுச்சு? 28 டேஸ். கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இத்தனை நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓகே. ஏதாச்சும் நீங்கள் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி வச்சு முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ 50+ எம்எல் ஸ்டடி பிளான் இது இப்போ நம்ம 12th லெசனில் தான் இருக்கும். இப்போ யூசஸ் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் அதை படிச்சிருக்கோம். அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம போயிட்டோம். கார்பாக்சிலிக் ஆசிட்ல ப்ரிப்பரேஷன் எல்லாம் படிச்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த 1 to 3 4 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அதோட சப்டிவிஷன்ஸ் அதை நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதை படிச்சுட்டு எவாலுவேட் யுவர்செல்ஃப் போட்டு பாருங்க. போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு வரும். ஓகே. ஆர்கானிக்ல வர நேமிங் ரியாக்ஷன்ஸ்ல எழுதி பார்த்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ 90+ எம்எல் ஸ்டடி பிளான் இது. இப்போ இதை முடிச்சிருக்கேன். ஸ்ட்ரக்சர் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சாகணும். அதுக்கப்புறமா எவாலுவேட் யுவர்செல்ஃப் எல்லாம் படிச்சிருக்கேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.